அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் முதல்ல கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எல்லோரும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னுன்றது சொல்லணும் இல்லையா செல்ல பிள்ளைங்களா? எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உண்மை அந்த இடத்துல இருக்குது அப்படி என்றால் அது எந்த ரூபத்தில் வேணால் ஒரு தாய் வெளிப்படுத்துவாங்க. ஒரு உண்மை ஒரு இடத்துல இருக்குது அப்படி என்றால் அந்த தாய் வெளிப்படுத்துவது அது எவ்வித ஒரு இடத்துல தான் அந்த தாய் நிரூபிச்சிடுவா. அந்த மாதிரி இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்றத தாண்டி சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்னுடைய இந்த சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடிய என்னோட வளம் வந்துட்டுருக்கும், என்னோட பயணம் பண்ணி கொண்டு இருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும், என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும், அன்பு சொந்தங்களுக்கெல்லாம் சொன்னால் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறோம். என்னன்னாக்கா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி நம்ம வேலூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முப்பெரும் திருவிழாக்கு அதே ஒரு எனக்கு ஒரு அதிசயம், அந்த திருவிழாக்கு நம்மளுக்கு ஒரு அவார்டு அறிவித்து நம்ம தங்க நாராயண கோயில் சக்தி அம்மா அவர்கள் தலைமையில் பல ஆன்மீக அன்பு உள்ளங்கள் படைத்தவர்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்கிறார்கள். அதை தாண்டி நமக்கு வேலூரில் இருக்கக்கூடிய வாராகி அம்மா அவர்கள் அவங்க தெரிஞ்சவங்க மூலிமா எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம காட்டாறு அம்மாவுக்கு ஒரு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நம்ம வாராகி அம்மா அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய அம்மா அவர்கள் உருவத்தில் ஆண்களாக இருந்தாலும் தாய் தான் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். அந்த தாய்க்கு என்னுடைய நன்றிகளை நான் பலவிதமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய செல்ல பிள்ளைங்கள் சார்பாகவும் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எவ்வளோ நான் ஃபஸ்ட்டு அவரை நான் பார்த்தது சேலம் மாவட்டத்தில். நான் டாக்டரேட் பட்டம் வாங்கும்போது அவர் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் என் மனதில் ஒரு மாறாத ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடிப்படும், அந்த காஞ்ச மரத்துக்கு தாமா கல்லடிப்படும். இந்த உலகங்கள் வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசும், இது எல்லாம் செவி சாய்க்காமல் உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு போங்க, அது எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தை எப்போனாக்கா 4 வருஷத்துக்கு முன்னாடி என் தாய் மகா கும்பாபிஷேகம் நான் நடத்துவதற்கு முன்பு அந்த வார்த்தைகள் இன்னமும் என் காதில் அது கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கி அவருடைய நினைவுகள் வந்தது. அதை ஒரு வீடியோவாக வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நன்றியும் தெரிவிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோவும் பதிவிட்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை, இன்றைக்கி எத்தனை குருமார்கள் நான் மதிக்கக்கூடிய, நான் நினைக்கக்கூடிய ஒரு குருமார்கள் மத்தியில் என்னை ஒரு பெண்ணாக ஒரு தனித்து அந்த இடத்துல ஒரு தனித்துவமான ஒரு மகத்துவமான ஒரு விஷயத்தை கொண்டு அதில் என்னை கொண்டு நிறுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது, சக்தி அம்மா அவர்கள் ஆன்மீக குருமார்களுக்கு எல்லாம் என்னுடைய தலைவணங்கி மனப்பூர்வமான என்னுடைய கோடான நன்றிகளும் வணக்கங்களும் இதில் சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன். என் பிள்ளைங்க முன்னாடி எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஐயா அவர் நமக்கு பேசுனவர் கார்த்திக் நினைக்கிறேன், அவங்க பேர் கார்த்திக் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்றைக்குமே உண்மைக்கு பலன் அதிகம் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு அம்பிகை ஒரு அம்மனுடைய சிலை வடிவம் அமைக்கிறோம் அப்படி என்றால் அந்த உளிகள் தாங்காமல் அந்த தாய் வடிவம் வருவது கிடையாது. அந்த உளிகள் தாங்க தான் அந்த அம்மனுடைய வடிவமே சிலை அமைப்பே வரும். அதுபோல தான் என் வாழ்வில் நடந்த பல கஷ்டங்கள். அந்த சில வடிவம் வர்றதுக்குள்ளே பல போராட்டங்களை நான் கடந்த வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா, என் நம்பிக்கைக்காக தானே அப்படின்ற ஒரு ஆறுதல் எனக்குள்ளே நான் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்த காலகட்டங்களில் நான் எவ்வளோதான் அவார்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் நான் வாங்கி இருந்தாலும் இன்றைக்கி இது நான் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு தாய் ஒரு அதிக சக்தி பெற்ற அந்த இடத்துல அந்த வேலூர் மாவட்டத்தில் வாங்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு விஷயம். வேலூர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பல. கண்டிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி 10 மணி அளவில் அங்கே இருக்கும். என்ன பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள்.
கண்டிப்பாகவே இந்த இந்த சந்தோஷமான விஷயம் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நான் பேசியிருக்கிறேன். எப்பயுமே நல்லவங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னவோ தெரியல செல்ல பிள்ளைங்களா, நான் வாழ்க்கையில் என்ன வர வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லிகிட்டே இருக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போகிற வழி கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். இந்த முதுகில் குத்துறவங்க 1000 பேர் சொல்கிற விஷயம்லாம் செவி சாய்க்குன்னு நினச்சா நம்மளால் ஒரு நாள் வாழ முடியாது. அவங்களுக்காக நம்ம வாழணுன்ற அவசியங்கள் கிடையாது. ஐயோ மற்றவங்களுக்காக நம்ம வாழணும், மற்றவங்க கொடுக்குற மரியாதைக்கு வாழணும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து நம்ம கடந்து போகிறோம். என்ன தான் பார்த்து அப்படியே கடந்துகிட்டே போகிறோம் அப்படின்னாலும் அது ஏதாவது ஒரு விரிசல் போட தான் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் நானாக எனக்குள்ளே உருவாக்கின விஷயங்கள். நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்குதா கடவுளுக்கு தெரிஞ்சால் போதும். நான் வணங்குற என் பெருமான் சிவன் அவருக்கு தெரிஞ்சால் போதும். நான் இப்போ எல்லாரையும் சுற்றி வச்சு அழகு பார்த்த என் நம்பிக்கைக்கு இவங்களுக்கு தெரிஞ்சால் போதுன்றதை தாண்டி என் வாழ்வில் நான் எதுவுமே நினைக்கல. இவங்க இதை சொல்லுவாங்க, அவங்க இதை சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. நான் பிறருக்கு என்ன நம்பும் மக்களுக்கும் பக்தருக்கு சொல்கிறது, என்ன பார்க்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கடந்து போங்க. சொல்கிறவங்க எல்லாம் யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் கடந்து வர ஆரம்பித்தேன். அதுக்கான நிறைய அவார்டு, ஆன்மீக செம்மல் விருது கிடச்சிது, சிங்கப்பெண் அவார்டு கிடச்சிது. அது இந்த மொத்த அவார்டுக்கான பெருமையே இந்த தருணத்தில் நான் உணர்ந்த ஒரு நாளாக நான் இந்த டைம் நான் உணர்கிறேன். ஏன்னா வந்து இது சொல்ல வார்த்தைகள் இல்லை. நாங்கள் ஒரு போஸ்ட் போட்ட உடனே நிறைய கமெண்ட்ஸு வாழ்த்துக்கள்மான்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வாழ்த்துக்கள் சொன்ன என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் இல்லாமலாம் கிடையாது. நான் இந்த இடத்துல நிற்கிறேனாக்கா உங்களுடைய சப்போர்ட்டிங் இல்லாமலாம் எதுவுமே கிடையாது. நான் எப்பயுமே சொல்லுவேன், எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படி என்றால் இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த ஊடகங்களில் நீங்கள் கிடைச்ச ஒரு வரம் தான் என்னால் சொல்ல முடியும். சில மீடியாங்கள் என்ன தான் அவதூறுகள் பெயர்கள் பண்ணாலும் எனக்கு உறுதுணையாக நின்றவங்க நீங்கள். எப்பவுமே நீங்கள் எனக்கு முக்கியம் செல்ல பிள்ளைங்களா, அதுன்றது உண்மை. மீண்டும் மீண்டும் சொல்லி கொள்கிறேன். ஒரு இடத்துல உண்மை இருக்குது அப்படி என்றால் அது நம்ம தேடி போக வேண்டிய அவசியங்கள் இல்லை, அதுவாக தேடி வரும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். அதுக்கெல்லாம் காரணம் மக்களாகிய நீங்களும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் என்னுடைய அன்பு சொந்தங்கள் மட்டும்தான். எல்லாருக்கும் உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். சந்தோஷத்தில் எதுவும் பேசுகிறதுக்கும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இதுக்கான எனக்கு வழி வகுத்து கொடுத்த வேலூர் மாவட்ட வாராகி அம்மா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல. கண்டிப்பாக கார்த்திக் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் பல. சுற்றி ஆன்மீக குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் பல சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் நம்ம எதுவும் கொண்டு வர்றது கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. இருக்கக்கூடிய காலங்களில் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த பிரபஞ்சத்தில், அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் மனதையும் கஷ்டங்கள் காயங்கள் படுத்தாமல் அவங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் சில பேர் தொடருங்கள். கண்டிப்பாக நல்லது மட்டும் நடக்கும், நல்லதே நடக்கும். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.